தேர்வு முறை அகற்றப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட அரசினர் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. சட்டப்பேரவையில் அரசினர் தனி தீர்மானத்தை மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தாக்கல் செய்தார். அப்போது பேசிய அவர், தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு முறை சமூக நீதி, சமத்துவம் மற்றும் மாநிலங்களின் உரிமைகளுக்கு எதிரானது என்று தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக கூறினார். தமிழ் வழியில் கல்வி பயிலும் மாணவர்கள், கிராமப்புற மற்றும் சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் ஆகியோரின் மருத்துவ கல்வி வாய்ப்புகளை இத்தேர்வு முறை பெரிதும் பாதிப்பதாக கூறிய அமைச்சர், நீட் தேர்வானது வரம்பின்றி அதிக அளவில் கட்டணம் வசூலிக்கும் பயிற்சி மையங்கள் பெருகுவதற்கு வழிவகுத்துள்ளதாக குறிப்பிட்டார். நீட் தேர்வு நடைமுறையில் தனியார் பயிற்சி மையங்கள் தான் பெரிதும் பயன்பெறுகின்றன. பல குடும்பங்கள் தங்களது குழந்தைகளின் நீட் பயிற்சிக்காக பெரும் தொகையை செலவழிக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. அதே சமயம் கிராமப்புற மாணவர், அரசு பள்ளி மாணவர், தினக்கூலி தொழிலாளியின் குழந்தை அல்லது விவசாயியின் குழந்தை அதே அளவிலான பயிற்சியை பெற முடியுமா என்பதுதான் தமிழ்நாடு எழுப்பும் அடிப்படை கேள்வியாகும். மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்வில் பெறும் மதிப்பெண்களின் அடிப்படையில் மாநிலத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை மேற்கொள்ள இயலும் என்னும் தீர்மானத்தை மொழிகிறேன். நீட் தேர்வுக்கு எதிராக நடைபெறும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் தான் கலந்து கொள்ள விரும்பவில்லை என்பதால் வெளிநடப்பு செய்வதாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் போஜராஜன் தெரிவித்தார். நீட் ரத்து செய்வதை பற்றி பேசுவதை விடுத்து அந்தந்த மாவட்டங்களில் நீட் தேர்வு பயிற்சி முகாமினை அரசே நடத்த வேண்டும் என்றும் பாஜக எம்எல்ஏ போஜராஜன் கேட்டுக்கொண்டார். பயிற்சி முகாமை ஏன் அரசு நடத்தக்கூடாது? பயிற்சி முகாமை அந்த இடத்துல இந்த திருப்பூர்ல எல்லாம் பயிற்சி முகாம் எல்லாம் அரசு நடத்தி அவர்களெல்லாம் அந்த குழந்தைகளெல்லாம் ஊக்கப்படுத்தி இந்த மாதிரி அவங்களெல்லாம் வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். நமது மாணவர்களுக்கு உபயோகமான திட்டத்தை, அவர்களை உற்சாகப்படுத்துகின்ற திட்டத்தை என்ன என்று நீங்கள் சிந்தித்து அந்த முறையிலே நீங்கள் செய்தால் நல்லது என்ற எண்ணத்தை தெரிவித்து, இது எங்களுக்கு உடன்படாது என்றதனால் இதை நான் இந்த வாக்களிப்பில் கலந்து கொள்ளாமல் வெளிநடப்பு நடத்துகின்றேன். அரசின் இந்த தீர்மானத்திற்கு திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாமக, இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்தனர். தொடர்ந்து தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேறியது.